மிக முக்கியமான நாள் ஏனென்றால் நம்மளோட முதல் ரேண்டமைசேஷன். இந்த தேர்தல் மட்டும் என்னென்னா கம்ப்ளீட்டாக ஒளிவு மறைற்ற ரீதியில் நடக்கிறதுக்காக நம்மளோட இந்த தேர்தலுக்கான நம்மளோட வாக்குப்பதிவு எந்திரங்கள், பேலட் யூனிட்டாக இருக்கட்டும், கண்ட்ரோல் யூனிட்டாக இருக்கட்டும், விவிபேட் மெஷினாக இருக்கட்டும், அது இந்த சிந்தாதிரிப்பேட் வேர் ஹவுஸில் எந்தெந்த தொகுதி பண்ணோங்கிறதே நம்ம இணையதளம் கம்ப்யூட்டர் மூலமாக அந்த நம்பர்ஸ் வந்து நம்ம எலெக்டட் பொலிட்டிக்கல் பார்ட்டிஸ் முன்னிலையில் அது செய்யப்பட்டது. அதன் பிறகு அந்த நம்பர் அடிப்படையில் அவர்கள் பர்மனெண்ட்டாக இருக்கும் பொழுது உள்ளே வந்து ஒவ்வொரு டப்பாவும் வந்து அந்தந்த தொகுதி வாரியாக மாற்றப்பட்டது. இன்றைய தினம் நடக்கக்கூடிய பணி வந்து என்னென்னா 4469 பேலட் யூனிட்டு, 4469 கண்ட்ரோல் யூனிட்டு, அது மட்டும் இல்லாமல் நம்ம விவி பேட்டர்ன் அந்த நம்பர் வரக்கூடிய 4842 மெஷின்கள் வந்து அந்தந்த தொகுதியோட ஸ்ட்ராங் ரூமில் இது வரைக்கும் நம்ம சென்ட்ரல் இதில் வேர் ஹவுஸில் இருந்தது, தொகுதியோட ஸ்ட்ராங் ரூமில் இன்றைக்கி அனுப்பப்பட்டு இன்றைக்கி ஆர்கே நகர் தொகுதி முதல்ல போயிட்டுருக்கு. அது மாதிரி ஒவ்வொரு தொகுதியிலும் 16 இடங்களில் முழுமையாக கண்காணிப்பு, நம்ம கேமரா கண்காணிப்பில் நம்ம அதற்கான ஏற்பாடு செஞ்சு இந்த முதல் வண்டி தயார் நிலையில் இருக்க காவல்துறை பாதுகாப்பு, அதுக்கப்புறம் நம்மளோட தேர்தல் அலுவலர்கள் போன்றவை அதை அக்கம்பெனி பண்ணுவாங்க. இங்கேயும் நம்ம பொலிட்டிக்கல் பார்ட்டிஸோட ரெப்ரசன்டேட்டிவ் இருக்காங்க. எங்கெங்கே தொகுதி வாரியாக அதை சேமிக்கப்படுமோ அந்த இடத்துலையும் தொடர்ந்து 24/7 வீடியோ கண்காணிப்பு மட்டும் இல்லாமல் நம்மளோட அவங்க பொலிட்டிக்கல் பார்ட்டிஸ் முன்னிலையில் தான் அது அங்கே செல்ல இருக்கிறது. அதுதான் முதல் பாயிண்ட்டுங்க. அதர் தென் தட் நமக்கு தேர்தல் பொறுத்த வரைக்கும் தொடர்ந்து இந்த நாமினேஷன் ப்ராசஸ் போயிட்டுருக்கு. இது வரைக்கும் நம்மளோட ஃப்ளையிங் ஸ்குவாட் டீமும் ஸ்டாட்டிக் சர்வேலன்ஸ் டீமில் பணத்தை பொறுத்த வரைக்கும் 2,35,00,000 பறிமுதல் செஞ்சுருக்காங்க. தங்கத்தை பொறுத்த வரைக்கும் 8,446 கிராம், சுமார் 5,32,00,000 மதிப்புள்ள தங்கத்தை பறிமுதல் செஞ்சுருக்காங்க. 12 ஐஃபோன்கள் 15 லட்சம், ஆக மொத்தம் 7,83,00,000 மதிப்புள்ள ஐட்டம்ஸ் வந்து எங்களோட டீம்ஸ் பறிமுதல் செஞ்சுருக்காங்க. ஓவராலாக நமக்கு தேவையான ஃபர்ஸ்ட் லெவல் செக்கிங் செய்யக்கூடிய அனைத்து மெஷின்ஸும் இருக்குது. நம்மளோட ரிசர்வ் மெஷின்ஸ், இதுக்கு அனுப்பாத உள்ள மெஷின்ஸ் வந்து இதே இடத்தில் தொடர்ந்து சேமிக்கப்படுங்க. இல்லை, சென்னையை பொறுத்த வரைக்குங்க இந்த வல்னரபிலிட்டி மேப்பிங்னு தொடர்ந்து பண்ணிகிட்டே இருப்பாங்க. நமக்கு ஏற்கனவே இந்த மாதிரி உங்களுக்கு தெரியும் பூத் கேப்சரிங் போன்ற நிகழ்வுகள் தென் இந்தியாவில் அவ்வளோவா நடைபெறதில்லை. அதே நேரத்தில் மற்ற ஒரே சாரியாக 90 விழுக்காடு வாக்குப்பதிவு, அதே மாதிரி அதில் ஒரே கேண்டிடேட்டுக்கு 75க்கு மேலே வாக்குப்பதிவு, அது மட்டும் இல்லாமல் 10 விழுக்காடுக்கு குறைவான வாக்குப்பதிவு போன்ற சாவடிகள் அப்படி இருந்தால்தான் அது வந்து வல்னரபிள்னு சொல்லுவாங்க. அது மாதிரி வல்னரபிள் ஏற்கனவே நம்மளோட அதிகாரிகள் 579 ஐடென்டிஃபை பண்ணியிருக்காங்க. அதில் கிரிட்டிக்கல்னு சொல்லும்பொழுது அந்த கிரிட்டிக்கலுக்கான மேக்கிங் செக்டார் ஆஃபீஸர்ஸ் ஒரு 8லேருந்து 12 வாக்குச்சாவடிகளுக்கு ஒரு செக்டார்னு பிரித்து அதுக்கு காவல்துறைக்கும் அதிகாரிகள் போட்டிருக்கோம், நம்மளோட இந்த அதிகாரிகளும் போட்டிருக்கோம். செக்டார் ஆஃபீஸர் அவங்க ரவுண்ட்ஸ்லேயே இருப்பாங்க. அவங்களுக்கு மேக்ஸிமம் 2 அல்லது 3 இடங்கள், வாக்குச்சாவடிகள் 8லேருந்து 12 இடங்கள், 2லேருந்து 3 இடங்கள். அதில் வந்து குறிப்பாக எங்கேயாவது ஒரு பகுதியில் 10க்கு மேற்பட்ட வாக்குச்சாவடிகள் இருந்தால் அதையும் நாங்கள் கிரிட்டிக்கல்னு இன்க்ளூட் பண்ணுறதுக்கான அறிவுரை இந்த ஜெனரல் பார்வையாளர்களோட அறிவின்படி அதையும் சொல்லியிருக்கோம். தேங்க்யூ. செய்திகளை உடனுக்குடனும் துல்லியமாகவும் தெரிந்து கொள்ள சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.